ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோவ் கதைகளை கேளுங்க. உனக்கு போட்ட நகை இங்க எல்லாமே இருக்கணும். அது ஏன் உன் பிறந்த வீட்டில் இருக்கு? நாலு பேர்கிட்ட சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நகையெல்லாம் போட்ட மாதிரி போட்டு திரும்ப வாங்கிக்கிட்டாங்கன்னு உன் பிறந்த வீட்டை கேவலமா நினைப்பாங்க. இல்ல மாமா, அங்க நிறைய பிரச்சனை. நகையெல்லாம் அம்மா கிட்ட கழட்டி கொடுத்து வச்சிருந்தேன். இவர் வந்து கூப்பிட்ட உடனே அவசரமா ஓடி வந்துட்டேன். அதான். அப்படியா? சரி சரி. டேய் பூபதி, நீ போய் நகை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து. ஆமாண்டா பூபதி, மாமா சொல்றது கரெக்டு தான். நீ போய் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துடு, இல்லைன்னா இருக்கிற நிலைமையில வித்துனாலும் தின்னுடுவாங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏமா பேச்சு முத்து மேல உனக்கு என்ன கோவம்? அவன் உண்மையைத்தானே சொல்றான். அவன் யதார்த்தவாதிமா, அப்படிதான் பேசுவான். சரி, இதுக்கு முன்னாடி நீ என்ன நகை போட்டிருக்க, என்ன எதுன்னு என்னைக்காவது கேட்டிருக்கானா? இப்ப ஏன் கேக்குறேன்? நிலைமை அப்படி இருக்கு. இதெல்லாம் கேட்காட்டி நல்லவங்க, கேட்டா கெட்டவங்க. சரா, நீ போயிட்டு வந்துரு. ஆமா, நான் வேணா போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? வேண்டாம் வேண்டாம், குடுக்கல் வாங்கல் விவகாரமா இருந்தா நீ போகலாம். இது குடும்ப விஷயம், இவனே போயிட்டு வரட்டும். இந்த வருமா மருமகளே, நகையை போடுன்னு நானா உங்க அப்பா கிட்ட கேட்கல, அவராதான் போட்டாரு. அதனால நீ கூட போய் அந்த நகையை வாங்கிட்டு வர வழியை பாரு. ஏங்க, இப்ப உங்க குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு இவ்வளவு நீங்க அங்க அனுப்புறது நியாயமா? நீ கொஞ்சம் வாய முடுறியா? பணத்தை தான் இழந்துட்டு நிக்கிறான், நகையை இழந்துட்டு நிக்கணுமா? நான் கஷ்டப்படுறதுல உனக்கு என்னடி அவ்வளவு சந்தோஷம்? வேலையை பாரு. டேய், நீ போய் நகையை வாங்கிட்டு வாடா. சும்மா அந்த வீட்டுக்கே வக்காலத்து வாங்கிட்டு. சக்தி, காயெல்லாம் அவ்வளவு பெருசா நறுக்க வேண்டாமா, பொடிசா நறுக்க. சரிங்க. சக்தி, நாக்கெல்லாம் செத்து போன மாதிரி இருக்கு. காரசாரமா வத்த குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும். வச்சு தெரியா? நல்ல பொண்ணு வளர்த்து வச்சிருக்காங்க, சமைக்க தெரியல, வாயோட தெரியுது. உங்ககிட்ட வத்த குழம்பு தானே கேட்டேன், இப்படி முழிக்கிற? எனக்கு வத்த குழம்பு வைக்க தெரியாதத்த. இவ்வளவுதானா? ரொம்ப ஈஸி. உன் மாமனார் இருக்காரே, என்னை விட பிரமாதமா வத்த குழம்பு வைப்பாரு. மாமா நிறைய டேலண்ட் உள்ளவர்ல அத்த. ஐய, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு விஷயம்தான் உருப்படியா செய்வாரு. ஒண்ணு சமைக்கிறது, இன்னொன்னு அட்வைஸ் பண்றது. இதை தவிர வேற எதுவுமே உருப்படியா தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் ஆட்டோக்காரங்கிட்ட 5 ரூபா கூட குறைச்சு பேச தெரியாது. அவன் என்ன கேக்குறானோ அப்படியே தூக்கி கொடுத்துருவாரு. பேப்பர்காரங்கிட்ட பழைய பேப்பர்லாம் அப்படியே தூக்கி கொடுத்துருவாரு, பணம் வாங்க மாட்டாரு. சேல்ஸ்மேன்லாம் வருவாங்க, அவங்க என்ன வச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் வாங்கிப்பாரு. கேட்டா அவங்க எல்லாம் பாவம்னுவாரு. இது மாதிரி உருப்படாத வேலையை செய்யறதுக்கு தான் அவர் லாய்க்கு. இப்படி ஒரு மனுஷனை பத்தி வெளியில நல்லவரு, அறிவாளின்னு சொல்லுவாங்க. அவரோட லட்சணத்தை பத்தி எனக்கு தானே தெரியும். நிஜமாவே மாமா நல்லவரு, அறிவாளிதான் அத்த. அத கண்டிப்பா நான் ஒத்துப்பேன். சரி, இருந்துட்டு போட்டோம், என்ன பண்றது? அப்பப்போ நமக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு தராருல, அதனால பொறுத்துக்க வேண்டியதுதான். சரி, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. அடுப்ப பாத்துக்கமா. சித்தி, வா புஷ்பா, கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், உட்காந்துக்கோ. சக்தி இருக்காளா? இருக்கா, போ. சீக்கிரம் வாங்க சித்தி. சக்தி, அடுப்பு வேலையா இருக்கியா? ஆமா. கொஞ்சம் தண்ணி கூட.
சக்தி நான் உன்கிட்ட ஒன்னு கேட்பேன், தப்பா நினைச்சுக்க மாட்டல்ல? கேளுங்க. உங்க வீட்ல என்னென்னமோ கூத்தெல்லாம் நடந்து போச்சாமே. உங்க அப்பா பத்தி ஆஹா ஓஹோன்னாங்க, கடைசியில அவர் இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. மோசடி பண்ண அது இதுன்னு பேப்பர்ல படிக்கிறோம், ஆனா அதெல்லாம் நம்ம சொந்தத்துல நடந்தா எவ்வளவு அசிங்கமா இருக்கு. இப்ப உங்களுக்கு என்னங்க வேணும்? என்ன வேணும்? அசிங்கமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். பாக்குறவங்கலாம் என்னங்க உங்க சொந்தக்காரங்க இப்படி ஃப்ராட் பண்ணிட்டு ஓடி போயிட்டாராமேன்னு கேட்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏங்க இப்படி இருக்கீங்க? பேசுறதுக்கு ஒரு விஷயம் கிடைச்சா போதும் வந்து பேசிடுவீங்க. நீ என்னம்மா ஒரு டைப்பா பேசுற? எனக்கு என்ன பொழுது போகாமையா உங்ககிட்ட வந்து பேசுறேன்? என்கிட்ட வந்து எல்லாரும் கேக்குறாங்க. எனக்கு அப்படியே மனசெல்லாம் கூசுதுமா. ரொம்ப ஓவரா பேசாதீங்க. எங்க அப்பா ஓடி போனதுக்கும் உங்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? உங்ககிட்ட ஏன் கேக்குறாங்க? நீங்க யாரு? சும்மா ஏதாவது பேசணுங்கிறதுக்காக வந்து பேசிட்டு இருக்காதீங்க. ஐயே, எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா? எல்லாரும் என்கிட்ட வந்து கேக்குறாங்க, அதத்தான் நான் உங்ககிட்ட வந்து கேக்குறேன். இல்லன்னா எனக்கு என்ன தேவையா? யாருங்க கேட்டாங்க? கலையரசினை ஏமாத்திட்டாங்கன்னு யாராவது வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா? என் வீட்டு பக்கத்துல இருக்கவங்க உங்க அப்பா கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்தவங்க, அவங்க கேக்குறாங்க. அவங்கள என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். நீங்க ஒன்னும் கஷ்டப்பட தேவையில்ல. ஏய், இங்க எதுக்கு நான் கூட்டிட்டு வரணும்? இது எங்க சித்தி வீடு. இங்க கூட்டிட்டு வந்து எங்க சித்தியோட மான மரியாதை போறதுக்கு நான் விட மாட்டேன். இனிமே யாராவது வந்து என்கிட்ட கேட்கட்டும், உங்க வீட்டுக்கு நானே கூட்டிட்டு போய் விடுறேன். என்ன முறைக்கிற? எனக்கு நல்லா புரியுது, நீ யாரையுமே அண்ட விட மாட்ட. மூஞ்சில முள்ள கட்டிக்கிட்டு அலையிற. இந்தாங்க. கொடுங்கம்மா. பத்ரம். சரிம்மா. தாத்தா நீங்க உட்காருங்க தாத்தா, நான் எடுத்து வைக்கிறேன். ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்து சீக்கிரம் முடியுமா? சரியா? வெளியில கொஞ்சம் பாரு, பொருளை பத்திரமா ஏத்து சொல்லு. பாத்திரம் எல்லாம் பேக் பண்ணுங்க சீக்கிரம். கணக்கு புள்ள அங்க வெளியே பாத்துக்கோங்க, ஏதோ உடைச்சிட போறாங்க. சரி தம்பி, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு கீர்த்தனா? ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் அழுகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அழுத உடஞ்சு போயிருமோன்னு இனியே நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடு அப்பா நமக்காக பார்த்து பார்த்து கட்டினது. நான் படிக்கிறதுக்கு 2-3 ஃபேவரட் இடம் வச்சிருந்தேன். படி ஏறின உடனே அந்த பால்கனி, அப்புறம் அந்த ரூம், அந்த ஜன்னல் பக்கத்துல சேர் போட்டு உட்காந்து படிப்பேன். இனிமே அங்கெல்லாம் நான் இப்படி எல்லாம் நடக்கும்னு யோசிச்சு கூட பார்க்கல. கீர்த்தனா, உன்னோட வருத்தம் எனக்கு புரியுது கீர்த்தனா. இது பாரு, நமக்கு பிடிச்சத நம்ம தக்க வச்சுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம், அது இயற்கை. ஆனா இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல, அதுவும் இயற்கைதான். உன்னோட வருத்தத்தை நீ இப்போ வெளிப்படுத்திட்ட. ஆனா அப்பாவை பத்தி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆசை ஆசையா இந்த வீட்டை கட்டினாரு. உனக்கு பிடிச்ச 3 இடம் படிக்கிறதுக்கு நீ தேர்ந்தெடுத்த இல்ல, ஆனா அப்பா மனசு அப்படித்தானே இருக்கும். அவரு நல்லதோ கெட்டதோ எல்லாமே இந்த வீட்டுல நடக்கணும்னு தானே நினைச்சிருப்பாரு. அப்படி இருக்கும்போது பொண்டாட்டி, இந்த வீடு, பிள்ளைங்க எல்லாத்தையும் ஒரே ராத்திரியில உதறிட்டு போனவரோட மனசு எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கோம். சாவை விட கொடுமையான கஷ்டத்தை அப்பா அனுபவிச்சிருக்காருன்னா அதை யோசிச்சு பார்க்கும்போது நம்மளோட கஷ்டம் எல்லாம் ரொம்ப கம்மி. அதை நினைச்சு உன் மனசை தேத்திக்கோமா. என்னம்மா பேசாம நின்னுட்டு இருக்கீங்க? நேரம் போகுது இல்ல? ஆமா, படிவு எங்க ஆளை காணோம்? இப்ப அவங்களை எதுக்கு தாத்தா தேடுறீங்க? உங்க பொருள் எல்லாம் இங்க இருக்குடா, எடுத்து வைக்கணும் இல்ல? அதை அப்படியே தலை சுத்தி விட்டேறீங்க.
ஏய் அது தொட்ட பிரச்சனை ஆயிடும்டா. அப்புறம் யாரும் இந்த பிடாரிட்டு பேசுறது? தாத்தா. சரி சரி வாங்க, சாமான் ஏத்துவோம். சரி வாங்க. வாங்க. பாத்தீங்களா, அதுக்குள்ள முந்திரி கொடுத்தனமா லாரி வர வச்சு எல்லா சாமானையும் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அம்மா வாங்கம்மா, எங்கம்மா போயிட்டீங்க? உங்களை காணாங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. நான் வரது இருக்கட்டும், யாரை கேட்டு இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க நீங்க? நிப்பாட்டுங்க, இனிமே எதையும் ஏத்தாதீங்க. நான் வந்துட்டேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். யாருங்க நீங்க? வடிவு யாரது? பார்த்தா தெரியல, இவர் பெரிய லாயர். வணக்கம். நான் வக்கீல் நாராயணன். ஹைகோர்ட் காம்பவுண்ட்ல வந்து என்னை பத்தி கேட்டு பாருங்க, எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு பிரபலமான ஆளு. நீங்க தான் விவரம் இல்லாம பேங்க்காரன் வந்து கேட்டதும் பயந்துட்டீங்க. நானும் அப்படியே இருக்க முடியுமா? அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூலியமா இவர் பேசி கூட்டிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைங்க. இனிமே நம்ம இங்கே இருக்கலாம், வேற வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். எல்லாம் இவர் பாத்துப்பாரு. இவர் பாத்துக்கு வரா? இவர் என்ன பண்ண போறாரு? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க எதுக்கு இந்த வீட்டை காலி பண்ணணும்? பேங்க்ல நெருக்கடி கொடுக்குறாங்க, அதான். ஆமா கொடுப்பானுங்க. கொடுத்தா நம்ம உடனே ஒத்துக்கிறதா? முடியாதுன்னு சொல்லணும். வடிவமா எல்லா விஷயத்தையும் என்ன சொல்லிட்டாங்க. பேங்க்காரன் கேட்டானுங்க, நாம கோர்ட்டு போவோங்க. பணம் வாங்கினது கலையரசு தானே, அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லுவோம். அவரை காணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போடுவோம். வழியா இல்ல, அவனுங்களை கதறடிச்சிட மாட்டேன் நானு. குடியிருக்கிற வீட்டை காலி பண்றேன்னா சும்மா நினைச்சிட்டு இருக்கானுங்களா? நீங்க கம்முன்னு இருங்க, அவன் கண்ணுல விரல விட்டு ஆட்டிட மாட்டேன். சார் ஒரு நிமிஷம். என்ன? இழுத்தடிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு, அது எங்களுக்கும் தெரியும். ஆனா வேண்டாம். வேணாமா? ஆமா சார், இழுத்தடிச்சு என்னத்தை சாதிக்க போறோம்? எங்க அப்பா பட்ட கடனை நாங்க திருப்பி கொடுத்து தானே ஆகணும். இழுத்தடிச்சு அப்புறம் வீட்டை ஜப்தி பண்ணி இதெல்லாம் எதுக்கு? இனி நாங்க இன்னும் அசிங்கப்படணுமா? அம்மா, மனசுல தைரியம் வேணும், வைராகியம் வேணும், துணிச்சல் வேணும். பிரச்சனை ஏத்தாப்புல நிக்க வச்சு நேருக்கு நேரம் ஃபேஸ் பண்ணணும். எங்க விதத்துல நாங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பிரச்சனை என்கிட்ட விடுங்க, அதை நான் பாத்துக்கிறேன். அவங்கள கோர்ட்டுக்கு கூப்பிட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். சார் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். ஏய், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவர் போக சொல்றேன். அத்தை, இப்ப இருக்கிற பிரச்சனை இது வேறயா? நியாயமா பார்த்தா நம்ம வீட்டை காலி பண்றதா முறை, அதை பண்ணுவோம். என் பேச்ச நீங்க யாரும் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் தலைகணம் பிடிச்சு போச்சு. அதான் எல்லாரும் இப்படி ஆடிட்டு இருக்கீங்க. ஏண்டா, இவ்வளவு வசதியோட சொந்த வீட்டுல இருந்துட்டு வாடகை வீட்டுல போய் கஷ்டப்பட சொல்றியா? அத்தை, வசதி பத்தி யோசிக்கிற காலம் முடிஞ்சு போச்சு. இனி பிரச்சனை எப்படி சமாளிக்கிறோங்கிறத முக்கியம். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. உருப்பிட மாட்டீங்கடா, உருப்பிட மாட்டீங்க. பெரியவங்க பேச்ச கேட்காம நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆடின ஆட்டம் தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுருக்கு. இன்னும் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பண்ணுங்க, உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க. மன்னிச்சிருங்க சார், நீங்க புறப்படுங்க. என்னங்க மேடம், வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மன்னிச்சுங்க சார், வாங்க சார், வாங்க. மேலே ஏத்துங்க. சரியா? மடமடப்பு கொண்டு போய் ஏத்துங்க. சரிங்க. பாத்திரம் மூட்டைதான். என்னம்மா? இப்பதான் கிரகப்பிரவேசம் நடத்தி குடி வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. என் பேர குழந்தைங்களை கொஞ்சி அவங்களாம் இந்த வீட்டுக்குள்ள ஓடி விளையாடுவாங்க. என் கடைசி காலம் இந்த வீட்டில் தான் கழியும். நான் கட்டியதான் வெளியே போவேன்னு நினைச்சேன். ஆனா இப்போ நடப்படமா வெளியே போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அம்மா, அம்மா, நீ இப்படி எல்லாம் யோசிச்சேன்னா உன்னோட வேதனை இன்னும் அதிகமா தான் ஆகும். நாம இப்போ இருக்கிற நிலைமையில நீ இப்படி எல்லாம் யோசிக்கவே கூடாதுமா. இப்போ நாம மலைச்சு போய் நின்னா எதுவுமே நடக்காது. அம்மா, எல்லாத்தையும் ஏத்தியாச்சு. வாம்மா, வா. ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். வாங்கம்மா. வாம்மா.
வாங்க மாப்பிள்ள. வாங்களா? நீங்களே வீடெல்லாம் போய் தான் ரோட்ல நிக்கிறீங்க. என்னவான்னு கூப்பிடுறாங்க? எதுக்கு ரோட்ல உட்கார வைக்கவா? என்ன பாக்குற? அதான் ஒட்டு மொத்தமா டேராவை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்கல்ல, சீக்கிரமா போய் கேளு. இந்த நிலைமையில போய் போடி, உள்ளதும் போயிட போகுது. போடி, ஏன் நின்னுட்டு இருக்க? போன்னு சொல்றேன்ல, போ. గరి సని గరి గ సరి సని దబ మగరి సగ సీక్రమ సొంత సీక్రమ దయలో తగదు తం 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 తగిక తం తం తం. ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க.